பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மிக தெளிவானது ஒரு முடிவை காட்டிக் கொண்டிருக்கிறது. 243 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 190க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெகு நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பீகாரிலே ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பீகாருடைய மக்களுக்கு, அதிலும் அன்பு சகோதரிகளுக்கு, இளைஞர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குப்பதிவினுடைய சதவிகிதம் மிக அதிகமாக இருந்தது. வழக்கமாக தேர்தலில் ஒரு தியரி சொல்லுவாங்க, அதிகமா வாக்கு சதவீதம் இருந்தா ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறது என்று. இது ப்ரோ இன்குமென்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் நாம். ஏனென்றால் என்டிஏ அரசாங்கம் பீகார் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதும், பீகார் மாநிலம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அங்கு பிரதமர் மோடி அவர்களுடைய விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய லட்சியத்தை எட்ட வேண்டும் என்றால் பீகாரும் இந்த வளர்ச்சி பாதையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் பெண்கள் தரப்பிலே பிரதமர் மோடி அவர்கள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை, அவர்களது பாதுகாப்பான வாழ்க்கை, வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என்று பெண்கள் அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்திருப்பது என்பது பீகார் பின்தங்கிய மாநிலம் என்கின்ற நிலையை பெருமளவு மாற்றப் போகிறது. பீகாரில் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கின்ற பீகார் என்பதை மிக வேகமாக வளர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்றால் அங்கு பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு கூடிய இரட்டை என்ஜின் சர்க்கார் தான் எங்களுக்கு வேண்டும் என்பதில் பீகார் மக்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.